அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள். ஆஃப்லைனில் கேமு அதானே, ஆஃப்லைன் கேம் தானே இப்போ. ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் மூழ்கி கிடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதோட இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியலங்கிறது இன்னொரு பக்கம். ரெண்டாவது என்னென்னா, இன்டர்நெட்டில் தான் எல்லா டாஸ்க்கும் பண்ண முடியுது. ஆனால் சோஷியல் ஆப்பில் போய் எதாவது பார்க்கணுன்னாலும் இன்டர்நெட்டு, லீக்ஸ் பார்க்கணுன்னாலும் இன்டர்நெட்டு. எந்த லீக்ஸ்லாம் கேட்கக்கூடாது, சரியா? அது அவங்க விருப்பம். ஸோ இப்போ இங்கே என்னென்னா, இன்டர்நெட் இல்லாமையும் ஆஃப்லைனில் என்ன மாதிரியான கேம்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேம்ஸை வந்து நம்ம சரத் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. ஸோ அதை நம்ம வந்து இப்போ A54 வழங்கும் அதில் தான் நம்ம அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ சரத் ப்ரோ, என்ன கேம் அதெல்லாம்? 100 MBக்குள்ள கேம்ஸ் ப்ரோ. எல்லாமே 100 MBக்குள்ள. அண்டர் 100 எப்படி இருக்குல்ல டைட்டில்? அண்டர் 100 MB ஆஃப்லைன் கேம்ஸ் அப்படிங்கிறது தான் டைட்டில். நல்லா இருக்குங்க. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் இப்போ சரத் ப்ரோக்குன்னு இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாஸ் என்னன்னா, ஒன் யூஐ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சரத் ப்ரோட்டா நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ கீழே நீங்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நானும் அட்ரஸ் பண்ணுவேன், ப்ளஸ் சரத் ப்ரோவும் அட்ரஸ் பண்ணுவாப்பில். ஒன் யூஐயில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி. அதேமாதிரி கேமிங்ஸ் பற்றி இப்போ இவர் வந்து ஒரு 7 கேம் சொல்ல போகிறாப்புல. இதை தவிர வேறு ஏதாவது கேம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் அதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் கூட பண்ணலாம். ப்ரோ இந்த கேம் ஆடி பாருங்க, எதுவும் ஆஃப்லைனில் சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, வாங்க. பரவாயில்லையே, A54க்கும் A55க்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே, லைட்டாக பெசல் சேஞ்ச் தான் இருக்குது. ஆமாம், என்ன ஸ்கின் நீங்கள் ஒட்டிட்டீங்களா? போன தடவை வரும்போது ஒட்டலையோ? இல்லை, ஒட்டிருந்தேன் ப்ரோ. அப்போ கேஸ் ஏதோ போட்டுருந்தீங்களா? இப்போ கேஸ் இல்லாமல் இருக்கும்போது ஃபோன் பார்க்க அழகாக இருக்குது. ஸ்லிம்மா, இன்னன் ஃபீல் சூப்பராக இருக்குது. அயன் மேன். Everywhere I go, I see his face. வாங்க ப்ரோ, ஸ்டார்ட். இப்போ இதெல்லாமே நெட் இல்லாமல் நம்ம விளையாடலாம், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்போ நெட்டை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்கிறோம், ப்ரூஃப் கான்செப்ட். ஓகே, நெட் ஆஃப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கேம் பாம் ஸ்குவாடா? ஓடு. என்ன ப்ரோ சவுண்ட் எல்லாம் பலமாக இருக்கு. நல்லா இருக்கு. இருக்கட்டும். பேண்டெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, ஏதோ ஹிட்லர் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகே, இவர் என்ன பண்ணுவாப்ல? பாம்ஸ்னா இந்த இதெல்லாம் எனர்ஜி பூஸ்டர். ஓகே, பாம்லாம் இருந்து அவங்க மேலே தூக்கி போடணும். ஓ, யார் மேலே தூக்கி போடணும்? வருவாங்க, இதோ அவனும் தூக்கி போடுவான். இந்த அடி அடிச்சுக்கிறீங்க, இந்த ஜம்ப்லாம் பண்ணுறான். நீ ஷீல்டா? அவனை பிடிச்சி தள்ளி விடுங்க. அதுக்குள்ள நம்ம மேலே நம்ம கொண்டு அடிக்குமா? அடிக்கும். அவனை தூக்கி போட்டீங்க. என்னென்னலாம் பண்ணுறாரு பாரியா எங்க ஆளு. இந்த மாதிரி வேவ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு மியூசிக் பயங்கர பில்டப்பா இருக்கு. ஃபைனல் ஸ்கோர் 72. சூப்பர் ப்ரோ. ஸோ இது இன்டர்நெட் இல்லாமல் ஆடலாம். ஆமாம் ப்ரோ. இதுக்கு அடுத்த கேமு வந்து ஜாம்பி கேச்சர். சூப்பர். ஹலோ மச்சான், நான் தான் ஓட்டேரி நரி பேசுறேன். இது என்னது? இது ஒரு கேம் தான். இது எங்க கேட்டா மானுமெண்ட் வேலி மாதிரி இருக்குது. எங்க கேட்டா பண்ணலாமா? அதுக்கு இந்த இடத்துக்கு போனா வின், கரெக்டா? அதான் மானுமெண்ட் வேலி மாதிரி இருக்கு ப்ரோ. இது அந்த இதை பிடிச்சி நீங்கள் இழுக்கணும். அதை நிற்க வச்சு இழுத்துட்டு போகணும். தரன் கொண்டு போய் அங்கே விட்டு அப்படி இப்படி ப்ரோ. இது மானுமெண்ட் வேலி மாதிரி இருக்கு ப்ரோ. மானுமெண்ட் வேலி வேணா யாருனாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம். சூப்பர். இது ஒரு கேம் இல்லையா? இதுவும் ஆஃப்லைன்லேயே ஆடலாம். அடுத்தது ப்ரோ, அடுத்தது அசசின்.
அடுத்தது வந்து அசாசினா. ஓ இதுவா, ஓடு மாட்டாம இருக்கணும் இல்லையா உங்ககிட்ட. ஓ இதுவும் இன்டர்நெட் இல்லாம ஆடலாம். வேற லெவல் ப்ரோ. அடுத்த கேமு, அடுத்த கேம் வந்து இதுவும் நல்லா இருக்கு. மொத்தம் இன்டர்நெட். கட் த ரோப்பா, கட் த ரோப். சூப்பர் கேம் ப்ரோ. கட் த ரோப்பு காலகாலமா இருக்கு. சிம்பியன் போன்லயும் ஆடிக்கிட்டு இருந்திருக்கேன் இது. ப்ளே. ஸோ சீசன் 3 போயிட்டீங்க. சீசன் 1 ஹாலோவின் ஸ்பெஷல் போல. அப்படியே மேலே வரைக்கும் போய் அதுலேயும் ஒட்டிட்டு இப்போ வந்து அதை அடித்துங்க. அவ்வளோதான். ஓகே இந்த கேமு கட்தரோப்பும் இருக்கு. அப்போ இதுவும் மாஸ் கேம் ப்ரோ. அடுத்தது கட்தரோப்பும் சூப்பர் கேமுங்க. எவ்வளோ காலமாக இருந்துருவோம். இன்னும் என்னது ப்ரோ? ரயில் ரேஷ். ரயில் ரேஷா? ரயில் ரேஸா? பழைய கேம் இதுதான், செம்மையாக இருக்கும். ஸ்பீக்கர் நல்லா இருக்குல்ல A54. ஓ இதுவா? இது பழைய கேம் தெரியுது ப்ரோ. நம்ம இந்த கேம் மாதிரி ப்ரோ. இது ஒரு வெப்சைட்ல நிறைய கேம் இருக்குங்க. ஃபேஸ்புக்கில் கூட இருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த ட்ராக்லேருந்து அந்த ட்ராக்குக்கு போகலாம். அதான் இது கிட்டத்தட்ட நம்ம இந்த கேம் மாதிரி. சப்வே சர்ஃபஸ். சப்வே சர்ஃபஸ் மட்டும் இல்லை, டெம்பிள் ரன். ஓ இது அப்போ இன்டர்நெட் இல்லாமல் இதையும் ஆடலாம். நைஸ் ஒன். ஓ கோல்டு ஓவர் கலெக்ட் பண்ணுறாப்புல. அடுத்தது ப்ரோ ரயில் ரஷ். ஓகே. ஸோ மொத்தம் இதெல்லாம் இந்த ட்ராவல் டைமில் இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து பேட்டரியும் கொஞ்சம் அவ்வளோ அடி வாங்கக்கூடாதுன்னும் போது இந்த மாதிரி பேசிக் கேம்ஸ் ஆடலாங்க. பிளான்ஸ் வர்சஸ் ஜாம்பிஸா 2வா? இந்த மியூசிக் இருக்கே சூப்பர். அதெல்லாம் பழைய கேம் தெரியுமா இது? பொழுதன்னைக்கும் இந்த கேம் தான் ஆடிக்கிட்டு இருப்போம் இதெல்லாம். பாப்கேப் கேம்ஸ் பிரசன்ஸ். ரக்பி ஜாம்பி. எவ்வளோ ஜாம்பிஸ். அதில் பழைய கேம் ப்ரோ. ஆனால் பட்டாணி துப்பும். இதை பார்த்து தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோன்னு வாங்க. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ இதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்தது. பட்டாணி துப்புற செடி. அதான் இந்த கேம். எங்க ஆள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அந்த எல்லா பட்டாணியும் தூக்கி முன்னாடி வைப்பாப்ல. ஓகே குட் ஒன். அடுத்த கேம் ப்ரோ. அடுத்த கேம் மட்டும் அது சைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வாட்டி. ஓகே. ஜாம்பி கேச்சர் சொல்லிட்டு. ஓகே இதுவா? ஐயோ இந்த ஜாம்பி கேச்சர் கேம் ரொம்ப விளையாண்டுருக்கேங்க நானும். அதிகமாக டைம் கன்சியூம் பண்ண தான் செய்யும். என்னதான் ஆஃப்லைனில் விளையாடலனாலும் ஜாம்பி வச்சு ஜூஸ்லாம் போடலாம். ஆமாம் பாவிங்க ஜாம்பியை பிடிச்சி மிக்சியில் போட்டு ஜூஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆமாம். அது வரவங்களாம் வாங்கிட்டு வர போவாங்க. ஆமாம் ஆமாம். இருக்கலே ரேர் ஜாம்பிலாம் பிடிச்சா அதுக்கு ரிவார்ட்ஸ் வேறு. என்னடா பித்தலாட்டம் இது. செமையாக இருக்கும் ஆனால் அந்த கேமும் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் வேறு என்ன கேம்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு? 100 MB எல்லாமே 100, அதான் 100 MB கீழே, அண்டர் 100 MB அதுதான் நம்மளோட மெயின் டேகு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 கேமுக்குமே இன்டர்நெட் தேவையில்ல. ஜாம்பி கேச்சர்ஸ்க்கு மட்டும் இனிஷியலாக இன்டர்நெட் தேவை. கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் சைன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் விளையாடலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் ரொம்பவே சுவாரஸ்யமான ஏதாவது டவர் டிஃபென்ஸ் கேம் மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியும்னா, அது ஆஃப்லைனில் விளையாடுற மாதிரியான டவர் டிஃபென்ஸ் கேம் ஏதாவது தெரியும்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் அந்த டவர் டிஃபென்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக விளையாடலாம், ரொம்ப நேரம் விளையாடலாம், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டவர் டிஃபென்ஸ் பொதுவாகவே. ஸோ அதுவும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இந்த 7ல் உங்களோட ஃபேவரட் கேம் எது ப்ரோ? 7லையா? 7ல் வந்து ஜாம்பி கேச்சரு, பிளான்ஸ் வர்சஸ் ஜாம்பி, அதுக்கப்புறம் வந்து மெக்கரோமா.
ஓகே மனுஷன் ஆக்சுவலாக மிருதன் படம் ஃபேன் போல் ஒரே சாம்பியாக இருக்கு. ஓகே அந்த இன்னொன்று இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ட்ரை பண்ணி பாருங்கள், மான்யூமெண்ட் வேலி. ஓகே சரியா, மான்யூமெண்ட் வேலி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அது நிறைய அவார்டு வாங்கிச்சு மான்யூமெண்ட் வேலி. ஆப்பிள் வந்து அவங்களோட ஃபோன் லான்ச் பண்ணும்போது பொதுவாக ஒரு சில கேம்ஸை ஷோகேஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் மான்யூமெண்ட் வேலியும் ஷோகேஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நல்லது. ஐபேடுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி சரத் பார்க்கலாம். பை. Ba-da-da.